மணத்தக்காளி தண்ணி சாறு தேங்காய் பால் ஊற்றி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 4-5 மிளகு, ஒரு 1 ஸ்பூன் நுணுக்கி வச்ச ஜீரகம். அது வெடிச்சோடனே சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15, ஒரு 2-3 வெள்ளை பூண்டு நறுக்குனது, பச்சை மிளகாய் 2 கீரைனது, இதெல்லாம் இதில் போட்டுருவோம். அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே நம்ம கழுவி வச்ச கீரையை அதில் போட்டுருவோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு. இது லேசாக இந்த மாதிரி வணங்கினோன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலில் 2வது பாலை ஊற்றி இதை வேக வச்சுப்போம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திக்காக எடுத்த கடைசி பாலை ஊற்றி லேசாக கொதி வந்தோன்னா அதை நிறுத்திடலாம். இது லேசாக அப்படி கொடி வந்தோடனே நம்ம நிறுத்திடலாம். இது சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம், சூப் மாதிரியும் குடிக்கலாம். இது நல்லா வயிற்று புண்ணு, வாய் புண்ணெல்லாம் நல்லா சரி பண்ணிவிடும்.